ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசை லவர்ஸ். டுடே எபிசோட் என்னென்னு கேட்கலாமா? அதோடு இன்றைக்கி லவ் பேர்ட்ஸ் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மனோஜ் ரோகிணியெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க மீன்ஸ் ஏமாந்துட்டாங்க. ஒரிஜினல் ஓனர் வந்து இந்த மாதிரி சொல்கிறா, இது ஏன் வீடு, எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் சார் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போதே ரோகிணி மயக்கம் போட்டு விழுந்துட்டா கீழே. அப்புறம் தண்ணி கொடுத்து அவளை எழுப்புறாங்க. ஐயோ மனோஜ், நம்ம ஏமாந்துட்டோம், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டிப்பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அதுக்குள்ளே விஜய் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கா. ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் யாரையும் ஏமாற்றலை, என் பிள்ளையை யாரையும் ஏமாற்றலை, இந்த மாதிரி ஆகும் நான் நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜயாவும் அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா நான் அப்போவே சொன்னேன்ல, எல்லோ போர்டு இருக்குது, நான் போய் விசாரிக்கிறேன்னு சொன்னேன், இந்த மாதிரி இவன் தான் வேணான்னு சொன்னான், இப்போ பாரு யார் ஏமாந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நானே போலீஸை கூப்பிட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்கிறான். அப்புறம் போலீஸ் வந்துட்டு, இந்த மாதிரி இந்த ஆள் ஆல்ரெடி நிறைய பேர் ஏமாற்றிருக்கான், நீங்கள் டாக்குமெண்ட் ஒழுங்காக விசாரிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்புறமா டாக்குமெண்ட்டில் விசாரிக்கிறதுக்காக இருப்பாங்க எல்லோரும். இல்லை சார், நான் டாக்குமெண்ட் எல்லாமே நான் விசாரிச்சு தான் சார் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் விசாரிக்கலை, அவன் வந்து ஃபேக்கு, நீங்கள் எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா அண்ணாமலை சொல்லுவான், இந்த மாதிரி இன்ஜின் டிரைவர், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, என் பையன் ஏமாந்துட்டான், சரி என்ன பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா எல்லோரும் அழுதுட்டு அப்புறம் இந்த வீட்டை விட்டு கிளம்புவாங்க. அப்போ வந்து நேம் போர்டு வரும், ரோமையான்னு சொல்லி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நேம் போர்டு வரும். அதை பார்த்தோன்னே இன்னும் எல்லோரும் அழுவாங்க தேம்பி. அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க சீன் காமிப்பாங்க. அண்ணாமலை இந்த மாதிரி ஏன்டா இப்படி பண்ணிட்ட, ஏமாந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்க போவாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி பின்னாடி என்ன மாமா அப்படின்னு சொல்லி குரல் கொடுப்பான், அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முத்து திருப்பி சொல்லிகிட்ருப்பா, ஒரு வாட்டி யோசிச்சிருக்கலாம், பாருப்பா நீ இதை நம்பி நீ இன்னும் இந்த வீட்டையே விற்றுருந்தா இதுவும் போயிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் அப்படி பாப்பா, ஐயோ நம்ம வீடு சேஃபாக ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சேஃபாக பாப்பா. அதுக்கப்புறம் திருப்பி எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க. நீ இந்த மாதிரி நீ வாயை மூடிட்டு இரு, நீ பேசுறதால தான் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டுன்னு விஜயா போயிட்டு சொல்லுவாள் முத்துக்கிட்ட. நீ அமைதியாக இரு, நீ இவ்வளோ உனக்கு செல்லம் கொடுக்கறதால தான் இவ்வளோ வருது, அப்போவே நல்லா கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கணும் அப்படி சொல்லியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை இல்லை, ஈஸியாக வளரணும் அவன் பணத்தெல்லாம் திருடிட்டு தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி காமிப்பாங்க அண்ணாமலை. அதுக்கப்புறம் ரவி, ஸ்ருதி அவங்களாம் சொல்லிகிட்ருப்பாங்க. சரி நாங்கள் இது மாதிரி ஆகிட்டோம், அப்போவே மீனா சொன்னாங்கல்ல இது அவசகுணமாக இருக்குது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, அப்போயே நீங்கள் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன, முத்தூரில் போர்டு சொன்னது, மீனா குடம்னு சொன்னது எல்லாமே தப்பு தான், எங்கள் மேலே தான் எல்லாம் தப்பு, அவங்க முன்னாடியே ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதாவது கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா ரோகிணி. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முத்து சொல்கிறான், உங்கள் அப்பா தான் மலேசியாவில் இருக்காள், அவர் ஜெயிலில் இருந்தாலும் பணம் வெளியே தானே இருக்குது, இப்படி கொடுத்துவிட சொல்லு மீதி பணத்தை எல்லாத்தையும், நாங்கள் எங்கள் அப்பாவோட 27 லட்சம் நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எவ்வளோ நாள் தான் நாங்களும் ஹாலில் இருக்கிறது, எங்களுக்குலாம் ரூம் கட்டணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிகிட்ருப்பான். அப்புறம் எல்லோரும் பேசிவிட்டு, நீ அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட அண்ணாமலை சொல்வார். அதுக்கப்புறமா திருப்பி முத்துக்கிட்டே சொல்லுவாங்க, நீ பார்த்துரு, நீ ரொம்பலாம் பேசாத, அது என்னன்னு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முத்து மீனாவும் பேசுவாங்க, ஏன் அவங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மனோஜோட ஃப்ரெண்டை அந்த வட்டிக்கு விடுவாள், அவளை கூட்டிகிட்டு அப்புறமா போகிறாங்க அவனை தேடுறதுக்கு. எவ்வளோ நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. 1 மாதமாக தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லுவான். ஏன் 1 மாதமாக தெரியுன்றதுக்காகலாம் அவள் வீடு விடுவேன், நல்லா விசாரிச்சுட்டு விட வேண்டியது தானே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எப்படி இதெல்லாம் போய் விழுவான்னு எனக்கு தெரியும், உடனே போய் கூட்டிகிட்டு வந்துட்டான், விசாரித்து வீட்டில எல்லாம் சொல்லிட்டு வாடான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். என்னோடய எபிசோட் இப்படி தான் போச்சு. நாளைக்கு என்ன நீங்கள் பார்க்கணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.